ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் அனாக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுடைய கோர் செஷனில் பாத் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பைத்தானை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? நம்ம அடுத்தது ஃபைல் ஹேண்டிலிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாத்துன்றது நமக்கு ஒரு டேட்டா ஒரு ஃபைலில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் நமக்கு ஃபைலில் இருக்கும் இல்லையா? அந்த ஃபைலில் நம்ம ரீட் பண்ணக்குள்ள நிறையா பாத் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, அந்த பாத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபைல் பாத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நம்ம எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் ஓகேங்களா, எந்த ஒரு டேட்டாவையும் நம்ம ஒரு ஃபைலில் தான் சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ஃபோல்டர்னு சொல்லுவோம், இன்னொன்று ஃபைல்னு சொல்லுவோம். ஃபோல்டர்னா டைரக்டரி. ஓகேங்களா? டைரக்டரி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பண்ணி வைக்கிறதுக்காக. ஒரு ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இல்லை ஒரு செக்ரிகேட் பண்ணி இல்லை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிட்டு ஃபோல்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு பர்சனல் ஃபோல்டர் இருக்குன்னா அது தனியாக பர்சனல் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஃபோல்டர் தனியாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சப் ஃபோல்டர்ஸ் வரும். ஃபைனலாக நம்ம அது ஃபைலாக சேவ் பண்ணி வைப்போம். ஓகேவா? இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபைல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இ டிரைவ்க்குள்ளே சாம்பிள் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்ற மாதிரி ஒன்று. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் இந்த இ டிரைவ் ஈக்குவலனுக்குள்ள நான் விண்டோஸ் பற்றி தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகேவா? அதனால் விண்டோஸ் பொறுத்தவரை டிரைவ் லெட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருக்கும். C:, E:, D: அப்படி சொல்லிட்டு இருக்கும். இது நம்ம வால்யூம் செக்ரிகேஷன், நம்ம ஹார்ட் டிஸ்க்கை எத்தனை வால்யூமாக பிரிச்சிருக்கோம் அப்படின்ற செக்ரிகேஷன். அதுக்குள்ளே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம சாம்பிளுக்கு சாம்பிள் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபோல்டர். இது ஒரு ஃபோல்டர், இது அதுக்குள்ளே வர சப் ஃபோல்டர்ஸ். ஓகேவா? ஃபைனலாக ஃபைல் நேம் கொடுத்துருப்போம். ஜென்ரலாக ஒரு ஃபைலினுடைய பாத்துன்றது இதெல்லாம் சேர்ந்தது தான். இங்கே அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது டிரைவ், இது டைரக்டரிஸ், இது ஃபைலினுடைய நேம், இது ஃபைலினுடைய எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எந்த டைப் ஆஃப் ஃபைல். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஃபைல் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்ன்றதை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா அதை நம்ம பிரிப்போம். இப்போ உதாரணமாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்னா TXTன்னு தருவோம். ஒரு XML ஃபைல்னால் XML, ஜெசான் ஃபைல் இருந்தால் ஜெசான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபார்மேட் தரும். பைத்தான் ஃபைலுக்கு PY தரோம் இல்லையா? அந்த மாதிரி. எதனால் அப்படின்னா அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் அதை ரீட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் ஒரு சில இப்போ டூல், இப்போ வேர்டு MS வேர்டு இருக்குன்னா அதில் நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணால் இது MS வேர்டு ரிலேட்டட் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும், அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இதில் இப்போ பொறுத்தவரையிலும் ஃபோல்டர்லாம் நம்ம செப்பரேஷனை தாண்டி உள்ளே போகிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? விண்டோஸ் பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக இதுமாரி பேக் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பைத்தானை பொறுத்தவரைக்கும் எப்படிலாம் இந்தமாரி செக்ரிகேஷன், இந்தமாரி செப்பரேஷன் எப்படி ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஜென்ரலாக ஒரு பாத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சிங்கிள் கோட் டபுள் கோட் அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சிங்கிள் கோட் இருக்குது, ஒரு டபுள் கோட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஸ்லாஷ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எஸ்கேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் இந்த இடத்துல ஒரு T போடுறீங்க அப்படின்னா டேப் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுமாரி எஸ்கேப் பண்ணுறதுக்காக பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு பார்த்து செப்பரேஷனுக்கு பேக் ஸ்லாஷ் தேவைப்படுது. பேக் ஸ்லாஷே கண்டிப்பாக வரணும். ஓகேவா? அந்த கேஸில் நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டபுள் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வருது. அப்போ தான் ஒரு ஸ்லாஷாக அதை கன்சிடர் பண்ணும். ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே அப்படின்னா டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பாத்துக்காக இதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இதை நம்ம மொத்தமாக எஸ்கேப் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி ஆர் கொடுத்துக்கலாம். இந்தமாரி ஆர் கொடுத்து டபுள் கோட்டுக்குள்ளே, இதுமாதிரி சிங்கிள் கோட்டோ டபுள் கோட்டுக்குள்ளேயோ நம்ம சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணாலே போதும். அதுவே என்ன செய்யும், ஸ்லாஷை பொறுத்தவரை எஸ்கேப் பண்ணிக்கும். அப்போ பார்த்து ஒன்று இப்படி தரலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா இப்படி டபுள் ஸ்லாஷ் கொடுக்கலாம். அப்போ ஆர் தரணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி கொடுக்கலாம் பாருங்கள், ஸ்லாஷ் கொடுக்கலாம். பேக் ஸ்லாஷ் பற்றி நம்ம சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணுறோம், ஆரும் கொடுக்கல. அப்போ இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்குள்ள அது என்ன செய்யும், பாத் செப்பரேஷன் கரெக்டாக எடுத்துக்கும். ஏன்னா பைத்தான்ன்றது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் ஆகும். விண்டோஸ், யூனிக்ஸ் அதுமாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் ஆகும். இப்போ மோஸ்ட்லி லைனக்ஸ் இல்லை யூனிக்ஸ் ஃபார்மேட் போகக்குள்ள உங்களுக்கு பாத் செப்பரேஷன் இந்த ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம விண்டோஸில் தர முடியும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா D drive /XML /sample அப்படி சொல்லிட்டு நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஃபோல்டர் வைஸ் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், செப்பரேட் பண்ணுறோம் பை சம் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். மோஸ்ட்லி ஸ்லாஷ் இல்லைனா பேக் ஸ்லாஷ் தான் நம்ம செப்பரேட்டராக பைத்தானை பொறுத்தலும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாத்துன்றது ஜென்ரலாக நம்ம பார்த்துனா என்னன்றதை பார்த்தோம். ஓகேங்களா?
அடுத்து இந்த பாத்தை வந்து மெயினாக 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அப்சல்யூட் பாத், ஓகேங்களா, அப்சல்யூட் பாத்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் பாத். ஓகேவா, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்சல்யூட் பாத்னா என்ன, ரிலேட்டிவ் பாத்னா என்ன, ஓகேவா. இப்போ அப்சல்யூட் பாத்னா என்ன அப்படின்னா, ஒரு பாத்தை அதனுடைய ஃபிசிக்கல் டைரெக்ஷன் ஃபுல் பாத்தையும் கொடுக்கணும். உதாரணமாக இ டிரைவ்னா இ டிரைவ்க்குள்ளே எங்கே இருக்குது, சாம்பிள்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸ்எம்எல்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே ஏபிசிக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே அப்படி சொல்லிட்டு ஃபுல் பாத்தையும் நம்ம டிரைவ்லேருந்து லாஸ்ட் அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, சப்போஸ் xyz.txt அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஃபுல் பாத்தையும் கொடுத்தா அது வந்து அப்சல்யூட் பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பாத்து நம்ம இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், கிளியராக பாத்து வந்து ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருப்போம் இதில், ஓகேவா. அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து இந்தமாரி ஃபிசிக்கல் பாத் கொடுக்குறோம், அப்சல்யூட் பாத் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கணும். அப்போ அது போய் என்ன செய்யும், கரெக்டாக அந்த ஃபுல் பாத்து இருக்கிறதுனால நம்மளால் அது ரூட்லேருந்து ஃபுல் பாத்து நமக்கு இருக்கும், ஓகேவா. இப்போ அதனால் ஈஸியாக நம்மளால் இதை அக்சஸ் பண்ணி முடியும். இதுதான் வந்து அப்சல்யூட் பாத், ஃபுல்லாக பார்த்து நமக்கு கொடுக்குறது. இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் பாத். ரிலேட்டிவ் பாத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, ஓகேங்களா. கரண்ட்டாக நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், இப்போ உதாரணமாக பாருங்கள், எங்கே ஒர்க் பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் ஒரு கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. கமாண்ட் விண்டோ நமக்கு வரும், இப்படி வந்துட்டு இங்கே பிளிங்க் ஆகிட்டு நிற்கும். சி டிரைவ் உங்கள் யூசர் நேம் என்னவோ அங்கே வந்துட்டு வந்து நிற்கும், ஓகேவா. அப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நீங்கள் அந்த யூசருக்குள்ளே எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் ஒர்க்கிங் டைரக்டரி, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் ப்ரோக்ராம்னுடைய நேம் ஏதோ ஒன்று இருக்குது, இசட் டிரைவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், z.abc அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஓகேவா. அப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்றது நீங்கள் கொடுக்குற அந்த ஃபைல் பாத் கிடையாது. நீங்கள் எங்கே வந்து பைத்தான் ஃபைலை வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த பாத் கிடையாது. கரண்ட்டாக எங்கே கமாண்ட் லைன்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே, இதுதான் ஒர்க்கிங் டைரக்டரி. அப்போ அதுதான் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்கிறோம், கரண்ட் டைரக்டரின்னு, ஓகேவா. இது கூட ரிலேட் பண்ணி ஒரு பாத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பாத். அதுக்கு பேஸ் வந்து என்னென்னா டாட். கரண்ட் பாத்தை குறிக்கிறது வந்து டாட்டு தான் வந்து கரண்ட் பாத். இது ஒன்றும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கரண்ட் டைரக்டரி நீங்கள் வந்து கரண்ட் ஒர்க்கிங் பாத்தில் இருக்கீங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா சி டிரைவுக்குள்ளே யூசர்ஸ்க்குள்ளே சப்போஸ் உங்கள் யூசர் நேம் ஏபிசின்னு வச்சிங்களேன், இப்படி வந்து நிற்கும் கமாண்ட் விண்டோ. இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் நேமில் பார்த்துலாம் கொடுக்காம, ஓகேவா, xyz.pyன்னு கொடுக்குறீங்க. இப்போ இது இங்கே வந்து ஃபைல் பார்த்தே கொடுக்கல, நீங்கள் அப்சல்யூட் பார்த்து எதுவுமே கொடுக்கல, ஃபைல் நேம் மட்டும் தான் கொடுக்குறீங்க. அப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபைல் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஒர்க்கிங் டைரக்டரி என்னது, சி டிரைவ் யூசர்ஸ்னுக்கு இல்லையா, ஏபிசி, இந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் நீங்கள் டைரெக்டாக பாத் நேம் கொடுக்குறீங்க. ஒன்று இப்படி கொடுக்கலாம், அப்படின்னா டாட் வச்சுட்டு ஸ்லாஷ் வச்சு கொடுக்கலாம். டாட் தான் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொன்னோம் இல்லையா, டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சு இந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கனாலும் ரெண்டு ஒரே மீனிங் தான், ஓகேவா. இப்போ அதனுடைய அடுத்த இதுவாக பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து இதுதான் உங்கள் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு வச்சுங்க, ஓகே. இதுதான் வந்து சிக்குள்ளே யூசர்ஸ்க்குள்ளே ஏபிசி, ஓகேவா. இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருடைய நேம் வந்து சப்போஸ் சாம்பிள்னு வச்சுங்க, ஓகே. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் ஒரு ஃபைல் வச்சுக்கிறீங்க, என்னது xyz.py ஃபைல் வச்சுருக்கீங்க. இந்த ஃபைல் நீங்கள் ரன் பண்ணணும், நல்லா கவனிங்க. இது ஏபிசி ஃபோல்டர், அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, ஃபோல்டர் இருக்குது சாம்பிள்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே தான் இந்த ஃபைல் இருக்குது, xyzன்ற py ஃபைல் இருக்குது. நீங்கள் இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல கமாண்ட் லைனில் இருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கீங்க C:users ஏபிசிக்குள்ளே இருக்கீங்க, ஓகேவா. இப்போ இங்கே பைத்தான் கொடுத்து ரன் பண்ணுறீங்க, பைத்தான் இல்லை ஏதோ ஒன்று ரன் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல ஃபைலினுடைய பாத் தரணும், ஃபுல் பாத் தரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் பாத் தரத்தை தான் என்ன செய்வீங்க, சி டிரைவ் யூசர்ஸ் ஏபிசி, ஓகேவா. அதுக்குள்ளே சாம்பிள்னு ஃபோல்டர் சொன்னோம் இல்லையா, சாம்பிள், அதுக்குள்ளே xyz.pyன்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். அது வந்து ஃபுல் அப்சல்யூட் பாத். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ரிலேட்டிவ் பாத் தான் தரணும். ஆனால் கரண்ட் டைரக்டரியில் இல்லை, கரண்ட் டைரக்டரியில் இருந்ததுன்னா டைரெக்டாக xyz.pyன்னு கொடுத்தீங்கனாலே ரன் ஆகிடும். ஏன்னா கரண்ட் டைரக்டரின்றது இந்த ஏபிசியோட முடியுது, ஓகேவா. அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. அப்போ கரண்ட் டைரக்டரின்றது டாட் ஜென்ரலாக, ஓகேவா. டாட்னா கரண்ட் டைரக்டரி எங்கே, இந்த ஏபிசி வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர், அப்போ ஒரு ஸ்லாஷ் இல்லை இந்த ஸ்லாஷ். நம்ம விண்டோஸை பொறுத்தவரை இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம் கமாண்ட் லைனில், ஓகேவா. இந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு அப்போ உள்ள இருக்கிற ஃபோல்டர் நேம் என்ன, சாம்பிள். அதுக்குள்ளே ஃபைல் என்னது xyz.py இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம்.
கரண்ட் டைரக்டரி நம்ம ஜென்ரலாக கொடுக்காம கூட விட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த டாட் ஸ்லாஷ் கொடுக்காம டைரெக்டாக சாம்பிள் என்ற ஃபோல்டர் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து xyz.pyன்னு இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னா அப்போயே அது என்ன செய்யும்? கரண்ட் டைரக்டரிக்குள்ளே இருக்க ஃபோல்டர் சாம்பிள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே xyzன்னு அதை எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன செய்வேன்? சாம்பிள் ஸ்லாஷ் xyz.py அப்படி சொல்லிட்டு ரன் பண்ணேன்னா அப்போ இது மீனிங் என்னென்னா, இங்கே ஒர்க்கிங் ஃபோல்டர் என்ன இருக்கோ அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது சாம்பிள்னு, அதுக்குள்ளே xyz.pyன்னு ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரன் பண்ணிக்கும். ஓகேவா? இது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இது வந்து அதனுடைய ரிலேட்டிவ் பாத். ஓகேவா? அப்போ அப்சல்யூட் பாத் அப்படின்றது ஃபுல் பாத்தை கொடுத்துட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ டிரைவ்லேருந்து ரூட்லேருந்து எண்டு வரலும் நம்ம பாத் கொடுக்குறோம்னா அது அப்சல்யூட் பாத். இதுமாரி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை ரிலேட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் ரிலேட்டிவ் பாத். இது ரெண்டு விதமான பாத் பொறுத்தவரை இந்த ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைல் டைரக்டர்னா என்னென்னு பார்த்தோம், அதாவது டிரைவ்னா என்னென்னு பார்த்தோம், ஃபோல்டர்னுடைய பாத் பார்த்தோம், சப் ஃபோல்டர் அது உள்ளே இருக்கிறது, ஃபைல் அடுத்து எக்ஸ்டென்ஷன் இதை பார்த்தோம். இந்த பாத்லேயே வந்து ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஒன்று வந்து அப்சல்யூட் பாத், ஃபுல் பாத் ரூட்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அப்சல்யூட் பாத்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இல்லை ஒரு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பேஸ் பண்ணி ஒரு பாத் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பாத்னு சொல்கிறோம். ஓகேவா? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி சப்போஸ் வந்து இப்போ டிரைவ்க்குள்ளே நீங்கள் சாம்பிள்குள்ளே ஒர்க்கிங்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுங்க. இது இருக்கு இல்லையா? இதுதான் இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இதான் கமாண்ட் விண்டோவில் இருக்கீங்க. ஓகே, அப்போ டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒரு டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு சொன்னோம். இப்போ டபுள் டாட் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக். இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இதுன்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்டெப் பேக் போயிடும். அப்போ சாம்பிளை குறிக்குது. அடுத்து ஒரு ஸ்லாஷ், இன்னொரு டபுள் டாட் சொல்கிறீங்க, அப்போ இன்னொரு ஸ்டெப் பேக் போகுது. ஓகே, சிங்கிள் டாட்ன்றது கரண்ட் டைரக்டரி குறிக்குது. அதுக்குள்ளே ஏதோ ஃபோல்டர் இருந்ததுன்னா அது போய் டேரெக்டாக கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் பேக் போகணும் அப்படின்னா டபுள் டாட் கொடுக்கணும். ஓகே, இப்போ உதாரணம் பாருங்கள், இதுதான் என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இது ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கமாண்ட் லைனில் எனக்கு வந்து நிற்கிது. இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்? ஒரு பாத்து கொடுக்கணும் நான். ஓகேவா? சாம்பிள்ன்ற இந்த பாத்தை நான் கொடுக்கணும். ஒரு ஸ்டெப் பேக் வந்தால் தான் இந்த பாத் கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும்? டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப் பேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஃபோல்டரில் இப்போ கரண்ட்டாக நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ சாம்பிள்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது, இல்லை ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து சப்போஸ் T1 வச்சுங்களேன். அப்போ T1 அப்படின்னு கொடுக்குறீங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது xyz.xml. அப்போ அந்த ஃபைல் குறிங்கன்னா ஸ்லாஷ் xyz.xml அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது கரண்ட் ஒர்க்கிங் பாத். இது ஃபுல்லாக அதுலேருந்து டபுள் டாட் கொடுத்தனால ஒரு ஸ்டெப் பேக் போச்சு. ஓகேவா? இப்போ சாம்பிள்குள்ளே இருக்கீங்க. டபுள் டாட் கொடுத்தனால ஸ்லாஷ் சாம்பிள்குள்ளே ஸ்லாஷ். அப்போ அது உள்ளே இருக்கிற ஒரு ஃபோல்டர் என்னது? எப்படி வந்து ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கோ அதுக்கு பேரலாகவே என்னது? T1 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதனுடைய சிப்ளிங் சொல்லணும் இல்லையா? அதுமாரி T1 இருக்குது. அப்போ T1குள்ளே இருக்கிற xyz இதை கால் பண்ணுது. இன்னொரு ஸ்டெப் பேக் போனால் இன்னொரு டபுள் டாட். இப்போ நேராக ரூட் டைரக்டரி போயிடுச்சு. இப்போ டிரைவ்க்குள்ளே இப்போ T1 ஒரு ஃபோல்டர் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போய்ட்டு xyz இருந்தால் ரன் பண்ணுன்னு அர்த்தம். இதுதான் ரிலேட்டிவ் பாத்தினுடைய இது. நம்ம மோஸ்ட்லி வந்து டூல்குள்ளே வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு டேட்டா வந்து ஒரு இதை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்சல்யூட் பாத்து யூஸ் பண்ணுவோம். இல்லை டூல் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு பாத் வந்து ஃபைல் இன்புட் தருவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து இன்னொரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை லாக் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரிலேட்டிவ் பாத்து யூஸ் பண்ணணும். ரெண்டுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு எப்படி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து வச்சு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OS அப்படின்ற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த OS மாடியூலில் தான் வந்து நமக்கு பாத் ரிலேட்டட் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் OS வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது os.path அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரியல் பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பாத் கொடுத்தீங்க, நம்ம இது உள்ள ரிலேட்டிவ் பாத் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து அது ரியல் பாத்தாக மாற்றிக்கலாம். அதாவது அப்சல்யூட் பாத் சொல்லணும் இல்லையா? ரெண்டும் மோஸ்ட்லி ஒரே மீனிங் தான். அப்சல்யூட் பாத்துனாலும் ரியல் பாத்துனாலும் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ஒரே மீனிங் தான் மோஸ்ட்லி. ஓகேங்களா? இப்போ நான் டாட்னா என்ன சொன்னேன்? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நம்ம இந்த ஜூபிட்டர் வந்து எதுலேருந்து ரன் பண்ணியிருக்கோம்? நம்ம யூசர் நேம்லேருந்து ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த இதுலேருந்து ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாத்துலேருந்து அந்த பாத்து என்ன அப்படின்றத இப்போ நமக்கு இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் ஒர்க்கிங் இந்த
பர்டிகுலராக இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் எங்கேருந்து ரன் ஆகுதுன்றதை நமக்கு இப்போ டீயில் வந்து வந்துடும். ஓகேங்களா, என்ன டாட் கொடுத்ததுனால கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கிடைக்கும். டீயை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, சம் ஈக்குள்ளே லேர்ன் பைத்தான் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இருந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இந்த கமாண்டை. அதுதான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா, அது நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. அப்சல்யூட் பாத்லேயும் சேம் அதே தான் வரும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் டாட் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துல டி ஈக்குவல் கொடுக்குறேன். ஏன்னா டீயை வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். அதனால் ஃபைனலாக என்ன டீ கொடுத்துருக்கோமோ அதான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள் அதே பார்த்து தான் சேம் பார்த்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, இந்த இடத்துல நான் இன்னொரு ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்குறேன். இந்த இடத்துல டாட் கொடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் என்ன சொன்னோம் இல்லையா, டாட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏபிசிக்குள்ளே XYZ டாட் XML அப்படின்னு ஒரு பார்த்து கொடுக்குறேன். அப்போ இந்த டாட்ன்றது எதை குறிக்குது, கரண்ட் பார்த்து குறிக்குது. கரண்ட்டாக எங்கே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமோ இந்த ஃபோல்டர் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை குறிக்குது. அதுக்குள்ளே ஏபிசின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே XYZ டாட் XMLனு ஒன்று பார்த்தா நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்றது இது எதுவும் செக் பண்ணாது. ஓகேவா, ஆனால் இப்போ பார்த்து மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, இப்படி ஒரு ஃபைல் இல்லவே இல்லை. ஆனால் நம்ம இந்த பார்த்து கொடுத்துட்டு என்னுடைய அப்சல்யூட் பாத் கேட்குறோம். ஓகே, இல்லை ரியல் பாத் கேட்குறேன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன செய்யும், இந்த டாட்டை பேஸ் பண்ணி அதுவே என்ன செய்யும், ரிலேட்டிவ் பாத்துலேருந்து நமக்கு அப்சல்யூட் பாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவது. ஓகேவா, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஈக்குள்ளே லேர்ன் பைத்தானுக்குள்ளே ஏபிசி XYZ டாட் XML அப்படி சொல்லிட்டு நமக்கு பாத்து வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ வந்து நமக்கு ரிலேட்டிவ் பாத்துலேருந்து அப்சல்யூட் பாத் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதேமாதிரி நமக்கு கரண்ட்டாக ஒரு ஃபைலில் நம்ம வந்து பைத்தானில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் abc.py ஃபைல்னு வச்சிங்க. அந்த டூல் பாத்துன்னு சொல்லுவோம் அது ஜென்ரலாக. ஓகேங்களா, அதாவது டூல் எந்த இடத்துல நம்ம வச்சு ரன் பண்ணுறோமோ அதுதான் டூல் பாத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த பாத்து நமக்கு வேணும் அப்படின்னா ஓகேவா, நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த பாத்து எடுத்துக்கலாம். எங்கேருந்து நம்ம டூல் இப்போ ரன் ஆகுதோ அந்த பாத்து எடுக்கிறதுக்கு என்ன டாட் கொடுக்குறப்ப கரண்ட் டைரக்டரி அதான் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா, அதுலேருந்து நம்ம அந்த டூலை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒன்று நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கரண்ட் டாட் கொடுத்தோன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் கிடைக்கும், நமக்கு டூல் பாத் கிடைக்காது. டூல் பாத்துன்றது டிஃப்ரெண்ட். ஓகேவா, பைத்தான் ஃபைல் டூல் எங்கே வேணாலும் வச்சுருக்கலாம். கரண்ட் நம்ம ஒர்க் பண்ணுறது எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஜூபிட்டரை பொறுத்தவரையில் இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. இந்த இடத்துல பாத் __path__ன்றது ஒரு இன்பில்டு வேரியபிள். இதை நம்ம இந்த இடத்துல ஜூபிட்டரில் யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு எரர் வரும். ஓகேவா, இது தனியாக ஒரு ஃபைலாக நான் சேவ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃபைலுடைய பார்த்து பார்த்தீங்கன்னா சி டிரைவ்க்குள்ளே யூசருக்குள்ளே இங்கே பார்த்து தெரியுது பாருங்கள். ஓகேவா, யூசருக்குள்ளே டெஸ்க்டாப் aa.pyன்றது இந்த ஃபைலினுடைய நேம் இது. ஓகேவா, இந்த இடத்துல நான் அதே OS யூஸ் பண்ணி அப்சல்யூட் பாத் பிரிண்ட் பண்ணுறேன். __ ஃபைல்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே போய் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு இந்த டூல் என்ன பார்த்து நான் பைத்தான் ஃபைல் என்ன பார்த்தாருனோ அந்த பார்த்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. புரியுங்களா, இதுதான் டூல் பார்த்துன்னு சொல்லுவோம். அதாவது சிக்குள்ளே யூசருக்குள்ளே மை அட்மின்குள்ளே டெஸ்க்டாப்ன்றது தான் டைரக்டரி நேம். அதுக்குள்ளே aa.pyன்றது இந்த ஃபைல். ஓகேவா, அப்போ நம்ம என்ன ஃபைல் பைத்தான் ஃபைல் கால் பண்ணுறோமோ டூல் இருக்கு இல்லையா, அந்த டூல் பார்த்து தான் இது இந்த ஃபைல்னு கொடுக்குறப்ப நமக்கு அது கிடைக்குது. ஓகேவா, இப்போ இதுவே இந்த இடத்துல நான் வந்து டாட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன பார்த்து கிடைக்குது பாருங்கள், சி டிரைவுக்குள்ளே யூசருக்குள்ளே மை அட்மின். அதாவது இங்கே பாருங்கள் கோலன் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம கரண்ட்டாக இந்த பாத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கரண்ட் ஒர்க்கிங் பார்த்து இது, நான் டூல் ரன் பண்ணுற பார்த்து டூல் வச்சுக்கிற பார்த்து வந்து டெஸ்க்டாப்குள்ளே. ஓகேவா, அப்போ இதுதான் டூல் பார்த்துன்னு சொல்லுவோம். இந்த பைத்தான் ஃபைல் எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய பார்த்து தான் வந்து டூல் பார்த்துன்னு சொல்லுவோம். கரண்ட்டாக எங்கேருந்து நம்ம கமாண்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லை இந்த EXE எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ எந்த பாத்துலேருந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை ஒர்க்கிங் பாத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இந்த அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணி நம்மளால் ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். டாட் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் பாத், அதாவது கரண்ட்டாக எங்கே ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கோ அந்த பாத்து எடுக்க முடியும். ஓகேங்களா, ஐஃபன் அதுமாதிரி __ பாத் யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு கரண்ட்டாக டூல் பார்த்து நமக்கு கிடைக்கும். இந்த பைத்தான் ஃபைல் எங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அந்த பார்த்து கிடைக்கும். அதில் ஒரு வேளை சப்போர்ட்டிங் ஃபைல்லாம் இருந்ததுன்னா நம்ம அது மூலயமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஏன்னா ஒர்க்கிங் டைரக்டரியும் டூல் பார்த்து ஒரே டைரக்டரியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா, சரி, இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்சல்யூட் பாத் அண்ட் ரியல் பாத் ரெண்டுமே பார்த்தோம் நம்ம இப்போ.
ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் நேம், அதாவது பாத்துக்குள்ளே பேஸ் நேம்னா என்ன அப்படின்னா ஃபைல் நேம் மட்டும் குறிக்கிறது தான் பேஸ் நேம்ன்றது. இப்போ மொத்தமாக ஒரு பாத்து கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு பாத்து கொடுத்துருக்கீங்க, அதில் கடைசியாக அந்த ஃபைலினுடைய நேம் மட்டும் இருக்கு இல்லையா, ஃபைலினுடைய நேம் பாத்து இல்லாமல், அதுதான் பேஸ் நேம்னு சொல்லுவோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் எடுத்துடுறேன். ஓகேவா? AA.py. இப்போ இந்த இடத்துல ஃபைல் இருக்கணும், இப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பாத்து கொடுக்குறேன், AA வருது. இப்போ டெஸ்க்டாப்ன்றது டைரக்டரி தான் உங்களுக்கு தெரியும், அது கொடுத்தா கூட அதுவும் வரும். பேஸ் நேம்ன்றது ஃபைனலாக என்ன இருக்கோ அது ஒரு டைரக்டரியாக இருக்கலாம், அப்படின்னா ஃபைலாக இருக்கலாம், அந்த நேம் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எடுத்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்துன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பாத்து நம்ம கொடுத்துட்டு, இது வந்து ஒரு லிஸ்ட்டாவோ இல்லை ஒரு டிப்பிளாவோ கொடுக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? நம்ம மோர் தென் ஒன் பாத்து நம்ம கொடுக்குறோம், நிறைய பாத்து கொடுக்குறோம், அதில் மேக்ஸிமம் காமனாக எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் காமன் பாத்து. எல்லா பாத்துலையும் நம்ம எத்தனை பாத்து கொடுக்குறோமோ அதில் எல்லாத்தையும் காமனாக இருக்கணும். இப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் சிக்குள்ளே யூசருக்குள்ளே myadmin, அடுத்து டெஸ்க்டாப், அடுத்து AA.py இருக்குது. இந்த இடத்துல அதே மாதிரி தான் இருக்குது, இந்த இடத்துல டெஸ்க்டாப் 1ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்போ இந்த பாத்து வந்து நமக்கு வேரி ஆகுது, டெஸ்க்டாப் இங்கே இருக்குது, இங்கே டெஸ்க்டாப் 1 இருக்குது, அதனால் 2 வேரி ஆகுது. அப்போ காமனாக இருக்கிற பாத்துன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இதுமாதிரி நிறைய ஃபோல்டர் இருக்கிறப்ப நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி அதில் எது காமனாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு காமன் ஃபோல்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நமக்கு காமனாக இருக்கிற பார்த்து நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் டெஸ்க்டாப் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல் பார்த்து நமக்கு கிடச்சிடும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து காமனான பார்த்து தான், ரெண்டு ஒரே ஃபைல் நேம் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல சப்போஸ் ABC அப்படின்னு வச்சிங்க, அப்போ பாத்து ஃபுல்லாக நமக்கு காமனாக இருக்குது, ஃபைல் நேம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா DIR நேம். இப்போ எப்படி பேஸ் நேம் பார்த்தோமோ, பேஸ் நேம்ன்றது ஃபைனலாக இருக்கிற அந்த ஃபோல்டரோ இல்லை ஃபைலோ அந்த நேம் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, அது மாதிரி DIR நேம் அப்படி கொடுக்குறப்ப ஃபைனலாக இருக்கிறத விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஃபோல்டர் நேமே இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஃபோல்டர் தான், டைரக்டரி தான், இது ஃபுல்லாகவே டைரக்டரி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம DIR நேம் கேட்கக்குள்ள அது என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு அந்த பேஸ் நேம் சொல்லுவோம் இல்லையா, அதை விட்டுட்டு மற்றது மட்டும் நமக்கு தருது அவுட்புட்டாக. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபைலோ இல்லை ஒரு டைரக்டரியோ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறது. ஃபைல் டைரக்டரி ரெண்டுக்குமே காமனானது இது. நீங்கள் எக்ஸிஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைல் இருந்தால் ஃபைலையும் செக் பண்ணலாம், டைரக்டரியும் செக் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நம்ம இது வந்து பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படி தான். இருந்ததுன்னா ஃபைல் இருந்துன்னா ட்ரூன்னு வரும், ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ இந்தமாரி ஒரு ஃபைல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபைல் இருக்குது, இல்லை கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, ஃபைல் பொறுத்தவரைக்கும் ஃபைல் இருக்கா இல்லைன்னு தான் பார்க்கும். ஏன்னா இங்கே அதனால தான் கேபிட்டல் P கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ கேஸ் சென்சிட்டிவ் இல்லைன்றதுனால நமக்கு ஃபைல் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்கும், ஃபைல் இருக்கும், அதனால் இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இப்படி வந்து ஒரு டைரக்டரி கொடுக்குறேன், டெஸ்க்டாப்ன்ற டைரக்டரி, அப்பயும் நமக்கு ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இதுவே டெஸ்க்டாப் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன், அப்படி ஒரு டைரக்டரியே இல்லை, அப்போ நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? அப்போ இதை வச்சு நம்ம ஃபைல் டைரக்டரி ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம், இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லை டைரக்டரி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணணும்னா, இது ஒரு டைரக்டரியே இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா isDIR யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபைலாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா isFile யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அட் ஏ டைம் வந்து இது ஃபைல் இருக்கான்றதையும் பார்க்கும். ஓகே, அது ஒரு ஃபைலான்றதையும் செக் பண்ணி சொல்லும் isFile யூஸ் பண்ணக்குள்ள. அதே மாதிரி தான் isDirectory. இப்போ நீங்கள் இல்லாத ஒரு டைரக்டரி கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சு, ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஓகே, டைரக்டரி நமக்கு இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு வேளை இது ஃபைலாக இருந்ததுன்னா அப்பயும் நமக்கு ஃபால்ஸ் வரும், டைரக்டரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூ வரும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், A.pyன்னு கொடுக்குறேன், ஆனால் இது ஒரு ஃபைல் இது. ஓகே, isDirectoryன்னு செக் பண்ணுறோம், அப்போ நமக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒரு ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியாதால அது ஃபைல் தானான்றதையும் செக் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் isDirectory, isFile செப்பரேட்டாக செக் பண்ணுறது. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா isAbsolute. நீங்கள் கொடுத்துருக்குது அப்சல்யூட் பார்த்தா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. அப்சல்யூட் பார்த்துனா ஏற்கனவே என்ன பார்த்தோம், ரூட்லேருந்து ஃபுல் பாத் கொடுக்கணும், அப்போ தான் அது அப்சல்யூட் பாத். ஓகேவா? அப்படி இல்லாமல் நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் பாத் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் அது ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் பண்ண போகுது, ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், சப்போஸ் ஒரு டாட் வச்சுட்டேன்னு வச்சுங்க. இப்போ இது ரிலேட்டிவ் பார்த்தா மாறிடுச்சு. டாட்னா கரண்ட் ஒர்க்கிங் பார்த்து ஸ்லாஷ்குள்ளே
ஓகே இப்படி கொடுத்துருக்கேன். இல்லைனா அதுக்குள்ளே டெஸ்க்டாப்னு கூட கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ அது என்ன ஆச்சு, ஃபால்ஸுங்க. ஏன்னா இது வந்து அப்சல்யூட் பாத் கிடையாது, ரூட்லேருந்து இல்லை, அதனால் இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபங்க்ஷன், பாத்தில் ஜாயின். ஓகே, பாத்தை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறீங்க. இதுமாரி வந்து இதுமாரி ஒரு பாத்து ஸ்ப்ளிட் அப் இதுமாரி நீங்கள் ஒன்றும் கம்மாக கொடுத்து நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். எல்லாத்தையும் அது என்ன செய்யும், மெர்ஜ் பண்ணி நமக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு பாத்து அதுவே வந்து பாத் செப்பரேட்டர் போட்டு நமக்கு அவுட்புட் தரும். இங்கே பாருங்கள், இந்த டெஸ்க்டாப்புக்கும் இந்த மைஅட்மின் நடுவில் நான் இந்தமாதிரி ஸ்லாஷ் எதுவுமே தரல, அதுவே போட்டு நமக்கு ஒரு கம்ப்ளீட் பாத்தாக தருது. ஓகே, பாத்து இருக்கா இல்லையானலாம் அது பார்க்காது. ஓகேவா? ஜஸ்ட் ஜாயின் பண்ணி தரும், நடுவில் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி. ஓகேவா? சரி, அதேமாதிரியே பாத் இது வந்து ஆர்இஎல் பாத் இருக்கு இல்லையா, இங்கே ஏற்கனவே ஆர்இஏஎல் பார்த்தோம், ரியல் பாத் பார்த்தோம். ரியல் பாத்துன்றது ஃபுல் பாத்தா இல்லையன்றதை செக் பண்ணுறதுக்கு. அதுமாரி நமக்கு அது வந்து நமக்கு ஃபுல் பாத் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இது கரெக்டாக? ஓகேவா? இது வந்து ஆர்இஎல் பாத், ரிலேட்டிவ் பாத். நம்ம ஃபுல் பாத் கொடுக்குறோம், ஒரு அப்சல்யூட் பாத் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன செய்யும், ரிலேட்டிவ் பாத்தாக மாற்றி தரும். இதுக்கு அப்படியே உல்ட்டா இது. ஓகேங்களா? இது வந்து என்ன செய்யும், நம்ம ரிலேட்டிவ் பாத் இந்த இடத்துல டாட் கொடுத்தோம், அதுவே என்ன செஞ்சுது, பாத் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு காமிச்சிது. இந்த இடத்துல ஃபுல் பாத் கொடுக்குறோம், அப்போ ரிலேட்டிவ் பார்த்தா அது என்ன செய்யும், மாற்றி சொல்லும். ஓகேவா? ஃபுல் பாத் வந்து இப்போ நமக்கு கரண்ட் பாத் என்னன்றது கொஞ்சம் தெரியணும், அப்போ தான் நம்மளால் இது வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், நான் இது T1 மாற்றிட்டு எனக்கு என்ன இப்போ கரண்ட் பாத் என்னன்றது தெரியணுன்றதுனால இப்படி கொடுக்குறேன். அப்போ கரண்ட் பாத் வந்து ஈக்குள்ளே லேர்ன் பைத்தான் அப்படின்றது தான் நம்மளுடைய இப்போ கரண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுற பாத். ஓகேவா? இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நம்ம ரிலேட்டிவ் பார்த்தா இப்போ மாற்றலாம். அதாவது ஈக்குள்ளே லேர்ன் பைத்தான், அதுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ரிலேட்டிவ் பார்த்தா மாற்ற போகிறேன். ஓகே, டீ பிரிண்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். ரிலேட்டிவ் பார்த்தோன்னா என்ன சொன்னால், கரண்ட்டாக நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதை பார்த்து விட்டுடும். இது வந்து கரண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுற பார்த்து அதை விட்டுடுச்சு, அதுக்கப்புறம் இந்தமாரி கொடுத்துருக்கு. ஓகே, இந்தமாரி சொல்லலாம், இல்லை டாட் வச்சு ஸ்லாஷ் கொடுத்து இந்தமாரி சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு பாத் தரேன் இ டிரைவுக்குள்ளே. இப்போ நம்ம ஃபோல்டர் எங்கே இருக்குது, கரண்ட் டைரக்டரி வந்து இப்போ என்ன பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இ டிரைவுக்குள்ளே லேர்ன் பைத்தானுக்குள்ளே தான் பார்த்துருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத் கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ நம்ம பாத் இப்போ எங்கே இருக்கோ அதுலேருந்து ஃபுல்லாக இ டிரைவர்லும் வெளியே வரணும். அப்போ லேர்ன் பைத்தான்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும் ஒரு டபுள் டாட், அடுத்தது வந்து லேர்ன்லேருந்து இன்னும் வெளியே போகணும் இன்னொரு டபுள் டாட், 2 டபுள் டாட் வச்சோடனே இ டிரைவுக்கு வந்துடும். அங்கேருந்து இந்த பாத் அது ஃபாலோ பண்ணும். இப்போ ஓகேவா? இப்போ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த 2 டபுள் டாட், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெளியே வரதுக்கு, இது செகண்ட் ஸ்டெப் வெளியே வரதுக்கு. வெளியே வந்தோன்னா அப்போ இ டிரைவ் வந்துடும். அதுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்காக இந்த மாதிரி பாத்து வந்து நமக்கு ஃபுல்லாக ரிலேட்டிவ் பார்த்தா இப்படி மாற்றிருக்காது, நம்ம இந்த பாத்து கொடுத்தோன்னா. ஓகேவா? இதுவே இல்லாத ஒரு டிரைவ் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், டி டிரைவ். இல்லாத டிரைவ்னா என்னது, நமக்கு நம்ம இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இ டிரைவ், ஆனால் இது அதுக்கு ரிலேஷன் இல்லாத டைரக்டரி இது டிரைவ். ஓகேங்களா? டி டிரைவ்ன்றது அப்போ நமக்கு எரர் தான் வரும். ஏன்னா இது டிரைவ் வந்து அது கூட எந்த விதமான ரிலேஷனும் இல்லை, அதனால் ரிலேட் பார்த்து நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ எந்த டிரைவுக்குள்ளே இருக்கீங்களோ அந்த டிரைவுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் ரிலேட்டிவ் பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி வேறு வால்யூம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலேட்டிவ் பார்த்து வச்சு நம்மளால் அது எடுக்க முடியாது. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபைல், அதாவது 2 ஃபைல் பார்த்து கொடுத்துட்டு அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் சேமாக இருக்கணும், எல்லாமே சேமாக இருக்கணும். ஓகேங்களா? பைனரி கண்டென்ட் இருந்தாலும் சரி, அது ஒரு ஆஸ்கி ஃபைல் மாதிரி இருந்தாலும் சரி. ஓகேவா? கண்டென்ட் ஃபுல்லாக சேமாக இருக்கணும். அப்போ வந்து அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இது 2 சேமான ஃபைல் தான் வச்சுருக்கேன். ஓகே, இது நமக்கு வந்து எரர் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ரெண்டும் இப்போ ஈக்குவலான ஒரு ஃபைல் தான் வச்சுருக்கேன், அதனால் ட்ரூ வருது. ஓகேவா? வேறு ஒரு ஃபைல் கொடுத்தீங்க, கண்டென்ட் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ், அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, அதுமாதிரி ஒரு பாத்து ஸ்ப்ளிட்டு, ஃபைல் நேமையும் பார்த்தீங்க ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், டீ கொடுக்குறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஃபோல்டர் டைரக்டரி வரலும் ஃபுல்லாக ஒன்று, ஃபைல் நேம் மட்டும் ஒன்று.
அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம பார்த்து வந்து ஃபைல் தனியாக இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ண அதுமாரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் வந்து பார்த்து மட்டும்தான் வேணும்னா, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு இது வந்து ஒரு டிப்பில் நமக்கு அவுட்புட் வருது. டிப்பில் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டரி மட்டும் கிடைக்கும், 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட் ட்ரைவை ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போ எப்படி வந்து ஃபைல் நேமை ஸ்ப்ளிட் பண்ணிச்சோ அதுமாதிரி ட்ரைவையும் மற்ற பார்த்து ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. இது பாருங்கள், தனியாகவும் இது தனியாக பிரிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து அதேமாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி இது எக்ஸ்டென்ஷன் தனியாக பிரிக்கிறது, ஸ்ப்ளிட் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? இங்கே நான் இந்த இதில் 1 கொடுத்துருக்கேன், அதனால் இது மட்டும் வருது, எக்ஸ்டென்ஷன் மட்டும். இப்போ இதை எடுத்து விட்டோம்னா மீதி ஃபுல் பார்த்து வரும், எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக வரும். ஓகே, இதெல்லாம் நமக்கு நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஒரு ஃபைல் வந்து எடுத்துகிட்டு இந்த ஃபைல் நேமில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ஃபைல் இன்புட் வாங்கியிருக்கீங்க, இதான் இன்புட் ஃபைலு. இதே நேமில் .logன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல 0 கொடுத்து இதை யூஸ் பண்ணிவிட்டு கன்கேட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், ப்ளஸ் கொடுப்போம் இல்லையா, +.log. பாருங்கள், அவுட்புட் வந்து எனக்கு என்ன இன்புட் நேம் இருந்தோ அதே நேமில் .logன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்தமாரி நிறைய டைமில் நமக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து மற்ற லாங்குவேஜ் தான் நம்ம எழுதணும். ஒன்றா இது உட்காந்து ஸ்ப்ளிட் பண்ணுற தனியாக எழுதி நம்ம எழுதணும். பைத்தானை பொறுத்தவரைக்கும் அதுவே எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ பாத் ரிலேட்டடாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணி வந்து அடுத்து வந்து ஃபைல் ஹேண்டிலிங் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபைல் வந்து எந்தெந்த எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு பைனரி ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அடுத்து வந்து ஒரு UTF-5 எப்படி ஓப்பன் பண்ணுறது, அடுத்து ஃபைல் வந்து என்னென்ன மோட்லாம் ஓப்பன் பண்ணலாம், அது ரிலேட்டடாக ஃபுல்லாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை.